back to another video. ஸோ என்ன ப்ரோ இப்பயே ஷூட் பண்ணுறீங்க, மார்க்கெட்டு ஓடாதப்போ தானே ப்ரோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, லைக் இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் எவ்வளோ குயிக்காக முடியுமோ கண்டென்ட்டை ஸ்டஃப்பாக கொடுக்கணும், டிலே பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி மேக் பண்ணிகிட்ருக்கேன். இது ப்ராபப்ளி இன்றைக்கி நைட்டு ரிலீஸ் ஆனால் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே டைம் ஓடிட்டுருக்கு, சார்ஜஸ் ரியல் லைக் சார்ட் ஓடிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி டே வந்து தேர்ஸ்டே. இது வந்து தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் லண்டன் செஷனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், வச்சு சேகேஏ நீங்கள் இந்தியன் டைம் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2:30 வரும், 2:30 PM. ஸோ அப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய லாஸ்ட் வீடியோ அந்த டார்க் சைட் ஆஃப் ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு ரீச் இருந்தது, நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அது உங்களோட தாட் ப்ராசஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ கைஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. எனக்கும் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ட்ரேடிங் ஃபுல் டைமாக பண்ணலான் இருக்கேன் ப்ரோ, செட் ஆகுமா ப்ரோ அப்படின்னா. ஏன்னா ஐ மை செல்ஃப் ஆம் ஃபுல் டைம் ட்ரேடர். ஓகேவா, நான் ஃபெப்ரவரிலே ஜாப் குவிட் பண்ணிவிட்டு எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ ஐ டுக் அ ரிஸ்க். லைக் நான் வந்து ரிஸ்க் எடுக்காமல் உள்ளே வரல, ஐ டுக் அ பெட், கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தேன். And it paid off. பட் அதே இது எல்லாருக்கும் நடக்குமானா, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். ஒருத்தரை பொறுத்து தான் அது. நான் இந்த ட்ரேடிங் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன்னா, நான் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா, லைக் அரௌண்டு எந்த டைம்னா 2023 மிட், ஆஃப்டர் 2023 ஜான்வரி செப்டம்பர் அந்த ரேஞ்ச் அப்போ, ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த ரேஞ்ச் அப்போ நான் ஒரு நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட லக்குன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியூர். ஸோ எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நைட் ஷிஃப்ட்டே நைட்டு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ வீட்டில் நான் அப்போ எப்படி நான் ட்ரேடிங் கற்றுக்கிட்டேன்னா, எனக்கு சொல்லி தரதெல்லாம் யாருமே ஆள் இல்லை. நான் யார்கிட்டயும் கோர்ஸ்லாம் வாங்கல, யாருக்கிட்டையும் சொல்லித்தரேன். ஒரு சைடுக்கு ஆஃபீஸ் லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்டு இருப்பேன், இந்த சைடு என்னோட பர்சனல் லேப்டாப்பில் நான் ட்ரேடிங் படிச்சுக்கிட்டு இருப்பேன் நைட் உட்காந்து. அப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தேன். இப்பயுமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி நைட்டு சார்ஜ் முடிச்சுட்டு ட்விட்டரில் போயிட்டு ஏதாவது என்ன நானே அப்கிரேட் பண்ணிக்க முடியுமா, இன்னும் எப்படி என்னை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம், புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் என்ன அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டே பை டே. ஏன்னா ட்ரேடிங்கோட பியூட்டி அதுதான், யூ நீட் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப் டே பை டே. அப்படின்றப்ப இதை நான் ஒரு ஃபுல் டைம் கரியராக எடுக்கலாமா அப்படின்னா, ஹார்ஷ் ரியாலிட்டி நான் சொல்கிறேன். ஃபோரெக்ஸ்குள்ளே வர இல்லை ஃபியூச்சர்ஸ்குள்ளே வர அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட் பற்றி பேசல, நான் பேசுறது யூஎஸ் மார்க்கெட், கமோடிட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அண்ட் கரன்சி மார்க்கெட்ஸ் பற்றி பேசுகிறேன். இதில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 1 year மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உனக்கு உண்மையாலே நான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இஃப் யூ கோனா குவிட் யுவர் ஜாப், உன் ஜாபை விட்டுட்டு ட்ரேடிங்க்கு வர போகிற அப்படின்னா, உன் ஜாபை குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி you need to have at least 6 months of cash backup. அப்படின்னா என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னா, இப்போ நீ வேலையை விட்டுட்டு ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக பண்ண போகிற, கரெக்டாக? அப்போ இன்கேஸ் நீ வேலையை குவிட் பண்ண அடுத்த மாதமே ஒரு அக்கௌண்ட் வாங்குற, அது ப்ளோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏன்னா யூஸ்வலி எதுக்காக ட்ரேடிங் வருவான்? ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்க்காக. லைக் அவனோட கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், எனக்கு இன்னும் இந்த இன்கம் பத்தலை, என் கமிட்மெண்ட்ஸை ஃபுல் பண்ண முடியல, ஸோ அதனால எனக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும், அதுக்காகன்ற ரீசனுக்காக தான் ட்ரேடிங்குன்ற ஒரு மோகத்துக்குள்ளே வருவீங்க. அப்படி இருக்கிறப்ப உனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸே இங்கே ஃபுல் ஆகலைன்னா நீ என்ன பண்ணுவ? முதல்ல வேலையை விட்டு நிற்கிறதுக்கு முன்னாடி அடுத்த 6 மாதம், ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக 6 monthsனு ஒரு டைம் கேப் கொடுக்குறேன்னா, இப்போ நீ வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ ஒரு 20,000 சேலரி வாங்கிட்டு இருக்க மந்த்லி, உனக்கு அந்த 20,000ன்றது மந்த் ஆன் மந்த் கரெக்டாக டான் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் ட்ரேடிங்கில் அது கேரண்டிட் கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு அங்கே ஒரு குஷன் சீட் இருக்கு. லைக் நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் அட் எண்ட் ஆஃப் த மந்த் உனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த 20,000ன்றது வந்துடும். பட் ஆனால் ட்ரேடிங்கில் அது கிடையாது. அது மாதிரி ஒரு கேரண்டியே கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக எடுக்க போகிற அப்படின்னா, அடுத்த 6 மாதம், நான் சொன்ன இதே எக்ஸாம்பிள்லேயே சொல்கிறேன், 20,000 into 6 months போட்டால் 1,00,000
1,20,000 இருந்ததுன்னா உன் கையில நீ வேலையை குவிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்த 6 மாசம்ன்றது உனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் ட்ரேடிங். ஏன்னா ஒன்ஸ் அந்த ப்ராஃபிட்ஸை பார்த்து நீ சொல்லலாம் ப்ரோ என்கிட்ட டேட்டா இருக்கு ப்ரோ, என்கிட்ட ப்ரூவ் அண்ட் மெத்தட் இருக்கு ப்ரோ, என் மாடல் ஒர்க் ஆகும் ப்ரோ அப்படி இப்படின்னு நீ ஓகே சொல்லலாம். பட் ஆனா நீ பண்ணது டெமோல டேட்டா எடுத்திருப்ப, டெமோல பேக் டெஸ்ட் பண்ணிருப்ப. உன் சொந்த காசோ இல்லை ஒரு ப்ராப்ஃபார்ம்லயோ வாங்கி நீ ஒரு ட்ரேட் எடுத்து அது லாஸ் ஆச்சுன்னு வையேன், உன் சைக்காலஜி அப்படியே புரட்டி தூக்கி அடிக்கும். ஆனா அதை எவனும் சொல்ல மாட்டான். எல்லாம் விளம்பரப்படுத்தி என்னன்னு சொல்லுவாங்க, நீங்க ட்ரேடிங் கத்துக்கிட்டா ஜாபை குவிட் பண்ணிடலாம், 9 to 5 வேஸ்ட். 9 to 5 வேஸ்டே கிடையாது. சி அது வந்து ஒரு சேஃப் ஹேவன். 9 to 5ன்றது ஒரு சேஃப் ஹேவன். உனக்கு டானு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உன் பேங்க் அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஆனா ட்ரேடிங்கோ பிஸ்னஸோ அந்த ஒரு கேரண்டியே கிடையாது. ஈஸியா பிஸ்னஸ் பண்ண போறேன், எனக்கு அடுத்தவனுக்கு கீழே வேலை செய்ய பிடிக்காதுன்னா அப்ப எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டா அப்ப யார் தான் வேலைக்கு போவா? அதுக்குன்னு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல. அதனால எனக்கு ஒரு பிடிஎஸ்டியே இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் போனாலே உட்காந்துடுறானுங்க கேமராவை பார்த்துக்கிட்டு, நீங்க இது பண்ணுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க, பெரிய ஆள் ஆகுங்க. டே என்னடா பேசுற நீ? பிஸ்னஸ் அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா நீங்க? பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. யூ கேன் டூ பிஸ்னஸ், பட் அதுக்கான எஃபர்ட்ஸை நீ போட ரெடியா இருக்கியா? இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு வியூஸ் வரணும், அவனுக்கு என்கேஜ்மெண்ட் வரணும்னு அவனுக்கு பாட்டு பேசிட்டு போயிடுவானுங்க. பிஸ்னஸ் பண்ணுங்க, அவனுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு நீ தான் பிஸ்னஸ்ஸே. அவன் ஜாலியா கேமரா இப்படி நிறுத்திட்டு அவன் இப்படி கேமராவை கூட பார்த்து பேச மாட்டானுங்க. இப்படி சைடாப்ல திரும்பி அவனுக்கு பாட்டு வளரின்னு கிடப்பானுங்க எதையாவது. நீங்க பிஸ்னஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இது செட் ஆகும், ஐடியா கொடுப்பானுங்க. பிஸ்னஸ் ஐடியாலாம் எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆகும் தெரியுமா? அவன் அவ்வளோ ஐடியா கொடுக்குறான்ல, அதில் ஒன்னாவது அவனை பண்ண சொல்லு, பண்ண மாட்டான். ஏன்னா அவன் இங்க ஒன்ன வச்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே ஃபாரின் கல்ச்சர். அங்க இருக்கிறத அப்படியே காப்பி அடிச்சு இங்க எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க இவனுங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்து ஏமாந்து தொலையாதீங்க. எனக்குலாம் அதெல்லாம் பிடிஎஸ்டி. நான் அதனாலே இன்ஸ்டாகிராம் போறதே இல்லை, டிஆக்டிவேட் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கேன் நான், எனக்கு வேணான்னு. இவனுங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர்ல ஏதாவது எசகுசகா பண்ணி எனக்கு பயமாகுது. இன் ரியாலிட்டி ஏன் எவனும் பேச மாட்டானுங்கன்னு தான் எனக்கு புரியல. அதை தான் லைட்டா டச் பண்ணி பாரு, அந்த ரியாலிட்டியை தான் நீ பேசி பாரு ஒரு நாள். அப்பா பாரு மோக ஆசை ஆசை ஆசை. அந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரு டைலாக் வரும், நீ ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டுன்னு ஒரு டைலாக் வரும். லைட்டா அவன் ஆசையை தூவி விட்டா நீ ஏமாத்துருவ, அவன் ஜாலியா சம்பாதிச்சுட்டு போயிடுவான். சரி, கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, தயவு செஞ்சு கொஸ்டின் பண்ண ஆரம்பிங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒருத்த ஒண்ணு சொல்றானா, இப்ப நானே சொல்றேன்னா கூட ரிசர்ச் பண்ணுங்க. பிளைண்டா எதையுமே காதுல போட்டுக்காதீங்க. நான் ஒன்றும் பெரிய பிசினஸ் ஜாம்பவான்லாம் கிடையாது. நான் பண்ற ட்ரேடிங்கே ஒரு 1 year 1.5 years தான் இருக்கும் எனக்கே. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு மேட்டர் இருக்குன்றது எனக்கு ஆன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு பிளைண்டா குதிக்காதீங்க எதுக்குமே. ரிஸ்க் எடுக்கிற வயசு தான். நானே ரிஸ்க் தான் எடுத்தேன், அந்த ரிஸ்க் எனக்கு பே ஆஃப் ஆச்சு. பட் இன்கேஸ் உனக்கு அது பே ஆஃப் ஆகலன்னா அதை ஃபேஸ் பண்றதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கா? பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவைப்படாது. ட்ரேடிங்க்கும் சரி பிசினஸ்க்கும் சரி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே தேவையில்லை. நீ போய் கையில சண்டை போட போறதில்ல, கையில எதுவுமே வேலை பார்க்க போறதில்ல, கை உடம்பு வற்புறுத்தி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டல் கேம். இதோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிளேயிங் லெவலே வேற, இதோட வைப்ரேஷன்ஸே வேற. மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் இந்த சென்ஸ் முதல்ல ஸ்ட்ரெஸ்ன்றதே ஒரு பொய். ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது, நீயே தான் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிற, உன்னை நீயே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிற. அந்த வேர்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு கேளு, ஒன்றும் தெரியாது. ஏன் இப்போ நான் ஒன்னே கேட்குறேன், நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லியிருப்பல, ஸ்ட்ரெஸ்னா என்ன? அதுக்கான ரியல் மீனிங் உனக்கே தெரியாது. ஏன்னா அந்த ஒரு பிம்பத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த பிம்பத்தை விட்டு வெளில வாங்க. இங்க எதுவுமே ஈஸி கிடையாது. ஒரு ஸ்கில்லு ஒன்று, காசு சம்பாதிக்கிற ஸ்கில்லு ஒன்று இருக்குன்னா அதை கத்துக்கிறது கஷ்டம். ஆனா அதை கத்துக்கணும் நீ முடிவு பண்ணி அதுக்கான டைமை போட்டா மட்டும்தான் உனக்கு அந்த பொட்டன்ஷியல் அன்லாக் பண்ண முடியும். டைமும் போட மாட்டேன், ஆனா எனக்கு காசும் வேணும்னா எப்படி வரும்? ரியலிஸ்டிக்கா யோசிக்கணும். இதுதான் ரியாலிட்டி செக். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது டைமென்ஷன், அது ஒரு வித்தியாசமான டைமென்ஷன்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
ஃபேண்டசி வேர்ல்டு. ரியாலிட்டி செருப்பால அடிக்கும். மாசம் மாசம் வீட்டுக்கு காசு கொடுக்கணும்னா சொந்த வீட்லயே மதிக்க மாட்டாங்க. ஒருவேளை சோத்துக்கு வீட்டுல அசிங்கமா இருக்கும் காசு சம்பாதிக்கலாம். இப்ப இது எல்லாமே உனக்கு கமிட்மெண்ட்ஸ். அப்ப அந்த கமிட்மெண்ட்ஸுக்காக தான் நீ ட்ரேடிங்குள்ளேயே வரணும். நீ ஜாபை விட்டே பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். நீ முதல்ல 6 மாசத்துக்கான கேஷ் உன்கிட்ட ரிசர்வ்ல இருக்குன்ற பட்சத்துல தான் நீ ஜாபை குவிட் பண்ணிட்டு ட்ரேடிங்க்கு மூவ் ஆகலாம். ஏன்னா உனக்கு நீ பேக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு தான் ஃபுல் டைமா இறங்கணும்னு முடிவு பண்ணிருப்ப. ஆனா ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்கிற லெவல் வந்து அதோட டீச்சிங்ன்றது உனக்கு வேற. அது அடாப்ட் ஆகணும். உனக்கு அந்த ரியல் மார்க்கெட் கிளிக் ஆகிறதுக்கு 6 months ஆகும். நான் சொல்றது மினிமம் கேப் கொடுக்குற 6 monthsன்றது. அப்ப அந்த 6 months உனக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது, உனக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. நீ வேலையை குவிட் பண்ணிட்டு ஒரு கமிட்மெண்ட்டோட ட்ரேடிங்க்கு வந்த, நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், கமிட்மெண்ட்டோட ட்ரேடிங்க்கு வரக்கூடாது. கமிட்மெண்ட்டோட மாசம் இவ்வளவு கொடுக்கணும் அவ்வளவு கொடுக்கணும் நீ ஒரு கமிட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா கஷ்டம். சப்கான்சியஸா நீ என்னதான் பெருசா சொன்னாலும், இல்ல ப்ரோ எனக்கு அயன் மைண்ட் ப்ரோ, நான் சிக்மா மேல் ப்ரோ, நான் ஜிகா மேல் ப்ரோ, என்ன மேல வேணா இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீ எடுக்கக்கூடிய அந்த ட்ரேட் பட்டன் அழுத்துவ பத்தியா பை செல்லுன்னு அங்க வருவான் சைக்காலஜின்ற ஒருத்தன். டேய் இந்த ட்ரேட் நல்லா இருக்கு, நம்ம இந்த மாசம் எவ்வளவு வெயிட் கொடுக்கணும், ஒரு 20,000 கொடுக்கணுமா, சரி ஓகே ஒரு 2% ரிஸ்க் லாட் இன்க்ரீஸ் பண்ணு போடும், நம்ம எடுத்துட்டு வந்துடலாம்டா, நம்ம டெய்லிலாம் ட்ரேட் பண்ணுவோம், இந்த ஒரு ட்ரேட் போதும்டா அப்படின்னு அவன் உள்ள இருக்கவன் வெளில வந்து சொல்லுவான். நீயும் என்ன பண்ணுவ, அட நம்ம செட்டப் ஆச்சு நிறைய தடவை பார்த்துருக்கோமே, சரி ரிஸ்க் ஏற்றுவோம், நான் இன்கேஸ் மற்ற நாள் ட்ரேட் வராமல் போச்சுன்னா இந்த ட்ரேட்லேருந்து பே அவுட் எடுத்து நம்ம வீட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு போய் ரிஸ்க்கை பிளேஸ் பண்ணுவேன். ட்ரேடு நல்லா போகும், திடீர்னு எஸ்எல் அடிக்கும், ஃபெயில் ஆகும் அந்த செட்டப்பு. அப்போ என்ன பண்ணுவ, வச்சிருந்த கேபிட்டல் ஸ்வாஹா. அடுத்தது என்ன பண்ணுவ, விட்ட லாஸ் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரேட் எடுப்பேன், இன்னும் லாஸ் பண்ணுவேன், மறுபடியும் விட்ட லாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இப்படியே இதேதான் சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் உனக்கு. அப்போ ஆக மொத்தம் உன்னால அந்த அக்கௌண்ட்லையும் ஒன்றுமே உருப்படியாக பண்ணியிருக்க முடியாது, உன்னால வீட்டுக்கும் அந்த மாதம் காசு கொடுத்துருக்க முடியாது. அப்போ வீட்டுக்கு சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க, புவாக்கு எங்கே போவாங்க, இஎம்ஐ யார் கட்டுவா, வாங்கி வச்சிருப்பல ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர்னு, அதுக்கு யார் இஎம்ஐ கட்டுவா? அதுக்கு தான் இந்த 6 months ஆஃப் கேஷ் பேக்கப். நீ ஒரு 6 மாசத்துக்கான காசை ரெடி பண்ணி வச்சுட்டே, இப்போ ஜாப்ல 20,000 வருதுன்னா உங்ககிட்ட 1,20,000 இருந்தா மட்டுமே நீ ஜாபை குவிட் பண்ணணும். அந்த 6 மாசம்ன்றது உனக்கு கிடைக்கிற பஃபர். நான் சொல்றது, நீ வேலைக்கு போய்கிட்டே ட்ரேடிங் படிச்சுக்கிட்டே ட்ரேடிங்கை கத்துக்கிட்டு டெமோ அக்கௌண்ட்ல பண்ணிட்டு அவனுக்கு தான் இந்த 6 மாசம். இல்ல ப்ரோ நான் ஜாபை குவிட் பண்ணிட்டேன், என்கிட்ட கையில இப்ப கேஷ் இருக்கு, 6 மாசம் நான் ட்ரேடிங் கத்துக்கலாமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. டெக்னிக்கல்ஸை கத்துக்கலாம், சைக்காலஜியை கத்துக்க முடியாது 6 மாசத்துல. நீ எவ்வளவு பெருசா டெக்னிக்கல்ஸ் படிச்சாலும் சரி, அந்த பட்டன் அழுத்தும் போது உன் மூளை எப்படி யோசிக்குதுன்றது தான் மேட்ரு. ஸோ தயவு செஞ்சு என்னோட ஆடியன்ஸ் நீங்க இருக்கீங்கல்ல, 200 பேர் இருக்கீங்க எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இந்த ஷார்ட் டைம்ல 200 அடிக்கிறதுன்றது கஷ்டம், பட் யூ கைஸ் கேவ் த 200 ஃபார் மீ. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றது, இன்ஸ்டாகிராமெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அன்இன்ஸ்டால் இந்த சென்ஸ் உன் அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிவிடு. ஏன்னா இப்போ என் சேனலோட ஆடியன்ஸ் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, அவனுங்க ஒன்று பண்ணணும்னா அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணும், அரையும் குறையமா பண்ணக்கூடாது. இல்லை ப்ரோ எனக்கு ட்ரை பண்ண ப்ரோ ஒர்க் ஆகல ப்ரோ, சரி எவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன், இல்லை ப்ரோ ஒரு 4 ட்ரேட் எடுத்தேன் ப்ரோ, 4 டைம் பார்த்தேன் ப்ரோ ஒர்க் ஆகல ப்ரோ, நான் வேற படிக்கிறேன் ப்ரோ. டேய் நான் 400 தடவை அதே செட்டப் எடுத்திருக்கேன்டா, நீ என்னடா 4 தடவை எடுத்துட்டு வரலன்ற. ப்ரோ இல்லை ப்ரோ கடுப்பாக இருக்குது ப்ரோ, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை ப்ரோ. ஆனால் அவன் பிஸ்னஸ் பண்ணணுமா சம்பாதிக்கணுமா? ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கடா, ஏமாந்துடாதீங்கடா. வெளில போயிட்டு கொஸ்டின் பண்ண ஆரம்பிங்க. ஒருத்தன் ஒன்று சொல்கிறானா அவன் சொல்லிட்டு போயிடுவான், ஆனால் அங்கே மாட்டி முடிக்கிறது நீ தான். நான் எப்பயுமே சொல்கிறேன், ரிஸ்க் எடுக்க வேண்டிய வயசு தான் 20லேருந்து 25ன்றது ரிஸ்க் எடுக்க வேண்டிய வயசு தான். ரிஸ்க் எடு, ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை மென்டலி நீ ஸ்ட்ராங் பண்ணிக்கும். ஏன்னா இதோட அவுட்கம்ன்றது லைக் இதோட ப்ரோஸ்ன்றது நீ ரிஸ்க் எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியலோட ப்ரோஸ். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எனி இண்டஸ்ட்ரி.
அதோட ப்ரோஸ் வந்து இன்ஃபினிட்டி. ஆனா கான்ஸ் பேங்க்ரப்ட். பேங்க்ரப்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ₹1 இல்லாம நடு ரோட்ல நிக்கிறது. அதான் இதோட கான்ஸ். ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த வித இண்டஸ்ட்ரி நீ இண்டிபெண்டா பண்றதா இருந்தா, ப்ரோஸ்னா உனக்கு அதோட வந்து இன்கம் வந்து அன்லிமிட்டெட். ஏன்னா ட்ரேடிங்லயும் உனக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், அவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் ஒரு லிமிட் கிடையாது. நீ சொந்தமா ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்லயும் உனக்கு இதுதான் அதுதான் லிமிட் கிடையாது. சாரி, கான்ஸ்ல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். பேங்க்ரப்ட் உன்னோட டைம். காசு போனா சம்பாதிச்சிடலாம், டைம் போச்சுன்னா சம்பாதிக்கவே முடியாது. டைம் தான் இங்க மேட்ரு. இதுதான் ரிஸ்க் எடுக்கிறவனோட ரியல் இன் கிரவுண்ட் ரியாலிட்டி. இதுதான் நீ ஒரு ரிஸ்க் எடுக்கிறனா அது கால்குலேட்டடா இருக்கணும். கண்டமேனிக்கு எடுக்கக்கூடாது, அடுத்தவன் சொல்லிட்டானேன்னு போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசி, பாத்துக்கலாம்டா அப்படின்ற மைண்ட்ல இருக்கவனுக்கு மட்டும்தான் இதெல்லாம் செட் ஆகும். அந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கணும். நீ பாத்துக்கலாம், என்ன ஆயிட போகுது, போனா என்ன காசு தானே போகுது, உயிரா போகுது அப்படின்றவனோட மென்டாலிட்டிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா அதெல்லாம் செட் ஆகும். சாதா நார்மல் பீப்புள்ஸோட மென்டாலிட்டிக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா எமோஷனலி உடைக்கும். பிசினஸ், ட்ரேடிங் எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் த இண்டஸ்ட்ரீஸ், உன்னை எமோஷனலா உடைச்சு சுக்குநூறு ஆக்கும். உன்னை நீ எவன்கிட்டயும் போயிட்டு ஷேரும் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு புரியாது நீ என்ன சொல்ல வரன்னு. ஏன்னா இஸ் நாட் அ பிசினஸ் மேன் ஆர் அன் ஆண்டர்பிரினியர். அவனுக்கு எப்படி நீ சொல்றது புரியும்? அவன் ஒரே வார்த்தை அவன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொன்னா விர்ரா மச்சான்வான். பட் he doesn't know the reality. First of all, you don't even understand what you're trying to say. நீ என்ன கன்வே பண்ண வரன்றதே அவனுக்கு தெரியாது. ஸோ என்ன கேட்டா, இப்போ நீ உண்மையாலே ஏதாவது ஒரு ஸ்கில்ல கத்துக்க போற, இல்லை ட்ரேடிங்கே நான் ஃபுல் டைமா பண்ண போறேன்னா, நான் சொன்னதுதான், சி ஐம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் த ரியாலிட்டி. அடுத்த 6 monthsக்கான ஹார்ட் கேஷ் கையில இருக்கணும். நீ இல்லைனா கூட அந்த அடுத்த 6 மாசம் நீ ட்ரேடிங்ல இருந்து ₹1 எடுக்கலனாலுமே உன்னை வீட்டில் கொஸ்டின் பண்ணக்கூடாது. நீ ஒன்று பண்ண போறனா தயவு செஞ்சு வீட்டில் போய் சொல்லுங்க. காலேஜ் முடிச்சுட்டு நீ ஏதோ ஒன்று பண்ண போற அப்படின்னா டைம் கேளு. யார் வீட்லயும் நீ ஒன்னே சொன்னோடனே ஓகேப்பா இந்தாப்பா போய் பண்ணுப்பா. எல்லார் வீட்லயும் இருக்கிற மென்டாலிட்டி 9 to 5 9 to 5 9 to 5. அதெல்லாம் எதுக்குப்பா, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுப்பா, இதுக்கே போப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல அவங்க ஏன் உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? நீ என்ன அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண? இதுல இருந்து ஏதாவது காசு எடுத்து கொடுத்தியா? நீ பண்ற பிசினஸோ ட்ரேடிங்கோ இதுல இருந்தாவது அவங்களுக்கு காசு கொடுத்தியா? முதல்ல ஒரு ப்ரூஃபே இல்லாம நீ ஒருத்தங்கிட்ட போயிட்டு, இப்ப நீயே நாலு இப்ப நீயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற, இன்வெஸ்டர் கிட்ட போயிட்டு காசு கேட்டா தூக்கி குத்துருவானா உனக்கு? முதல்ல அவனுக்கு ப்ரூவ் பண்ணும், என் பிசினஸ் இதுதான், நாங்க இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம், இன்னும் எங்க பிசினஸ க்ரோ பண்ற பாக்குறோம், எங்ககிட்ட ஃபண்ட் இல்ல, ஃபண்ட் கொடுங்கன்னா அவன் அப்பதான் செக் பண்ணுவான். ஓகே இவங்கிட்ட உண்மையாலே ஸ்கில் இருக்கு, இவ்வளவு பண்ணிருக்கான், இது இந்த அவன் ரிசர்ச் பண்ணுவான். நீ உன்னோட பிசினஸோட மாடல் வந்து பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் அவனே இன்வெஸ்ட் பண்ணுவான். அதே தான் உங்க பெத்தவங்களும். நீ ஜம்முன்னு நாடு இல்ல எனக்கு இல்ல இதெல்லாம் செட் ஆகாது, 9 to 5 எல்லாம் பிடிக்காது, நான் சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன், கிளிக்க போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், லோன் எடுத்துருவேன். நான் பிசினஸ் பண்ண போறேன், அதை பத்தி என்ன R&D பண்ண? எதுவுமே கிடையாது. சும்மா நானும் ஸ்டார்ட் பண்றேன் பேருக்கு. சில பேர் வீட்டுல ஓபி அடிக்கிறதுக்கு அதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போற சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சோடனே செகண்ட் டிகிரி போட்டுருவானுங்க. அது இன்னொரு 2 வருஷம் டைம் கிடைக்குமே, ஜாலியா ஃபன் பண்ணலாமே. அதோட அருமை அப்ப தெரியாது. ஆஃப்டர் 25 தாண்டதுக்கு அப்புறம் கிழியும். டைம் போனா வரவே வராது. திரும்பி பார்த்தா அதோ போன வருஷம் சட்டுன்னு போயிடுச்சு, ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதான் டைம். ஒருத்தவனை சொல்றானா தயவு செஞ்சு பிளைண்டா நம்பாதீங்க. நான் என் ஆடியன்ஸ்க்கு நான் அதுதான் ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். இன்ஸ்டாவெல்லாம் தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்றேங்க, இல்ல டீஆக்டிவேட் பண்றேங்க. இன்ஸ்டாகிராமே வேணாம். இன்ஸ்டாகிராம்லாம் அது டோப்பமைனை தட்டி 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 டீஜனா மாத்திக்கிட்டு இருக்கு நம்மள. டீஜென்ரேட் இன் தி சென்ஸ் டீஜென்ரேட்டா மாத்திக்கிட்டு இருக்கு. நம்மளால சொந்தமா ஒன்னு யோசிக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே அவன் அடிக்டட்லயே வச்சிருக்கான்.
5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் தள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்படி தள்ளிக்கிட்டே இருந்தா என்ன மாதிரி ஒருத்தன் கத்து புலம்புறானா அது எப்படியா உங்களுக்கு கேட்கும்? அப்புறம் ட்ரேடிங்னாலே ஸ்கேமு. ஏண்டா நான் தான் உனக்கு ஒரு வீடியோவே போட்டு வச்சிருக்கிறேன். அது இல்லை அதெல்லாம் எனக்கு பார்க்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ஸ்கேம். ஆமா, ஒரு மாசம் வருவேன், நீ ட்ரேட் பண்ணுவோம், ஒர்க் ஆகலாம், ஸ்கேம் பண்ணிட்டு போவேன். அப்ப இங்க வருஷமா உட்காந்துருக்கான் அவனா நான் பார்த்தா இன்ச்சு மாதிரி இருக்கா அவனுக்கு? இந்த மாதிரி நிறைய இருக்கு கைஸ். ஸோ என்ன கேட்டால் ஃபைனல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஃபைனலாக ட்ரேடிங்கை கிட் பண்ணிட்டு நான் ஃபுல் டைம் ஜாப் கிட் பண்ணிட்டு ட்ரேடிங்கை பண்ணலாமானா ஒன்னே இப்படி பண்ணணும். அப்படி இல்லைன்னா எப்போ உன்னோட ட்ரேடிங்கில் வரக்கூடிய இன்கம் 10 மடங்கு உன் வேலையில் வர சம்பளத்தை விட அதிகமாக இருக்கும், அப்போ நீ குவிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கடைசியாக கேட்பீங்க, அடா என்ன ப்ரோ அப்போ நாங்களாம் கடைசி வரைக்கும் ஃப்ரீயாகவே இருக்க முடியாதா, எங்களுக்கு ஃப்ரீடமே இருக்காதா? நான் உனக்கு அந்த இந்த படம் பார்த்துருக்கேன், மேட்ரிக்ஸ் படம். அதில் மார்ஷியஸ் கொடுப்பாரு ரெட் பில் ப்ளூ பில்னு. அந்த மாதிரி உனக்கு நான் 2 பில் கொடுக்குறேன். ஒன்று 6 மாதத்துக்கான கேஷ் பேக்கப் வச்சுட்டு நீ ட்ரேடிங் போலவா. அப்படி இல்லையா நீ வேலை பார்த்துக்கிட்டே சைட்லேயும் ட்ரேடிங் பண்ணு. எப்போ உன்னோட ட்ரேடிங்கோட இன்கம் நீ உனக்கு மாதம் வர வேலையோட இன்கமோட அதிகமாக வருதோ அப்போ நீ ட்ரேடிங் குவிட் பண்ணிக்கோ. விச் மீன்ஸ் நத்திங் பட் இதுதான். சேம் இதே எக்ஸாம்பிளே போடுறேன். 20,000 into 10 equals 2 lakh. எப்போ உனக்கு 2 lakh வருதோ நீ ஜாப் குவிட் பண்ணிக்கோ, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான். ஆசையை கட்டி வாப்பா ட்ரேடிங் வாங்கப்பா, ட்ரேடிங் ஈஸிப்பா, சூப்பர்ப்பா, லட்சமா சம்பாதிக்கலாம், கோடிகள் புரளலான்னு அதுக்கேற்ற மாதிரி அவனுங்களும் நல்ல லாவிஷா இருக்க மாதிரி காட்டுவானுங்க. எதுல? அவன் உனக்கு வித்த கோர்ஸோட காசு, அவன் உனக்கு வித்த கோர்ஸோட காசு தான் அதெல்லாம். அவன் எப்படி அவன் லைஃப் இது பண்றான்னு நினைக்கிறேன் நீ? ஒரு கோர்ஸ் இல்லரு, அவனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 30 நாள்ல ஒருத்தனால ப்ராஃபிட்டபிள் ஆக்க முடியுது அப்படின்னா கொஞ்சமும் யோசிச்சு பாரு. அங்கேயே அவனுக்கு இடிக்கணும்ல. ஒருத்த ஆடு போடுறான், 30 நாள் 60 நாள்ல நான் உங்களை ப்ராஃபிட்டபிளா மாத்திடுவேன், என் கோர்ஸ் வாங்குங்க, யூ வில் பி ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு ஒருத்தன் ஒரு ஆடை ரன் பண்றான். அந்த ஆடை பார்த்து நீ போய் வாங்குறனா, வாங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் யோசி. அது எப்படியோ காஸ்ட் கம்மியா தான் இருக்கும். 50,000 வச்சுக்கோயேன், அவன் விற்கிற கோர்ஸோட விலை 50,000 வச்சுக்கோயேன். அவனோட ஃபாலோவர்ஸ் ஒரு 1 லட்சம் பேர் இருக்கானுங்கன்னு வச்சுக்கோயேன். அப்ப அந்த 1 லட்சம் பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வாங்கியிருக்க மாட்டானா அவன் கோர்ஸ், 50,000 கோர்ஸ். 50,000 கோர்ஸ் 1 லட்சம் ஆடியன்ஸ் வச்சிருக்க ஒருத்தனோட 10 பேர் அதோட கன்வர்ஷன் இருந்தா கூட அந்த அமௌண்ட் எங்கேயோ போய் நிக்குதுடா. அப்ப அவ்வளவு அமௌண்ட் அவன் எப்படா உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணாம இருப்பான்? சம்பாதிக்கிற பிசினஸ்ல ஒருத்தன் இருக்கானாலே அவன் ஷோ ஆஃப் பண்ண மாட்டான்டா, அதை புரிஞ்சுக்கோங்கடா. வெல்தி பீப்புள் நெவர் ஷோ ஆஃப்டா. மறுபடியும் போய் மாட்டாதீங்கடா அந்த ட்ராப்ல. ஒருத்தங்கிட்ட காசு இருக்குன்னா அவன் காசே இருக்கிறதே காட்ட மாட்டான்டா. ஒரு படத்துல அத்தர்வா கூட சொல்லியிருப்பான் பாரு, நிஜ ரவுடி தான் ரவுடின்றதே காட்டிக்க மாட்டான்னு. அப்படிதான்டா இருப்பானுங்க அவனுங்களாம். ஸ்லீப்பர் செல் மாதிரி இருப்பானுங்கடா அவனுங்களாம். அவனை பார்த்தா அவனுக்கு இவனா ஒரு பணக்காரனான்னு தெரியும், ஆனா அவன் பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, அவன் கிரிப்டோ வாலெட்ல எவ்வளவு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு அதை வெளில சீன் போட்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் வருவான், அவன் வேலையை பார்ப்பான், அதுக்கான போய் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் மார்க்கெட். நீ வர ஒரு செட்டப் இருந்தா எக்ஸிக்யூட் பண்ற, மார்க்கெட் உனக்கு காசு கொடுக்கும், நீ போயிட்டே இருக்கணும். இல்லை இந்த வீடியோ எவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன்னு கூட தெரியல. நான் பாட்டு கணக்கே இல்லாம உள்ள இருக்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அள்ளி சாப்பிடேன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க, உங்களோட தாட் ப்ராசஸை ஷேர் பண்ணுங்க. இதோட என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ இந்த மாதிரி எப்படி வேற என்ன டேப் பண்ணலான்னு யோசிக்கிறேன். இன்னும் நான் வேற எதை பத்தியாவது பேசணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு 2 டாபிக் இருக்கு. ப்ராப் ஃபார்ம்ஸை பத்தி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க,
அப்புறம் அனாலிசிஸ் பேரலிசிஸை பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த வீக்கெண்டில் நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சாட்டர்டே இல்லை சண்டே மேபி வரும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். என் கூட பர்சனலாக கனெக்ட் பண்ணணும், என் கூட பர்சனலாக பேசணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே இருக்குது, அதுக்கு ஒரு டிஎம் பண்ணுங்கள். நான் மற்ற இன்ஃப்ளூன்சர் மாதிரி சீன்லாம் போட மாட்டேன். நீ டிஎம் பண்ணால் அடுத்த 5 to 10 minutes உனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடு. ஸோ இதுதான் என்னோட ரியாலிட்டி, இதுதான் ட்ரேடிங்கோட ரியாலிட்டி. என்னோட ரியாலிட்டின்னு சொல்கிறது கூட தப்பு. திஸ் இஸ் வாட் ட்ரேடிங் அண்ட் பிஸ்னஸோட ரியாலிட்டி. இப்படி தான் இருக்கும். இதை பற்றி இன்னும் என்கிட்ட நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன் நான். பிஸ்னஸ் எப்படி ஆப்ரேட் ஆகும், ட்ரேடிங் எப்படி ஆப்ரேட் ஆகும், ஒருத்தனை எப்படி ஏமாற்றி உள்ளே கூப்பிட்டு வரானுங்க, கன்வர்ஷன் எப்படி பண்ணுறானுங்கலாம். உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை ப்ரோ எங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 4 பேர் பார்த்து தயவு செஞ்சு அவன் காசு செலவு பண்ணாமல் இருக்கட்டும். ட்ரேடிங் வரதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை அவன் யோசிக்கிட்டான். அவனுக்கு ஒரு மென்டல் செக், ரியாலிட்டி செக் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னோட இந்த 2 வீடியோஸ். ஸோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் இதை பற்றி பேசணுன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன், எல்லாத்துக்கும் ரிப்ளையும் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன விதமான கண்டென்ட்ஸ் வேணும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நான் அதுக்கேற்றபடி அப்போ தான் நான் போட முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை சாரி ஐயா, என்ன ஸ்டாமர் ஆகுது. அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம், பீஸ், டேக் கேர், பை. I came, I saw, I conquered.